ஸோ இந்த வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய டெஸ்டிமோனி பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க, அதை கேட்டுட்டு வந்தீங்கன்னா இது கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இன்னும் டீப்பராக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்னை எப்படி பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அண்ட் இனி ஒரு விஷயம், இதை பற்றி நிறைய சர்ச்சஸ்லலாம் சொல்லித்தரதும் இல்லை. நம்மளோட ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லி தந்ததும் இல்லை. ஸோ எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டிமோனிலேயே அது தான் இருக்கும். இது என்னோடய பார்ட் டூ இந்த டெஸ்டிமோனிலேயே நான் அதை தான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்ம டெஸ்டிமோனிக்கு போகலாம். இந்த பார்ட் 2ல் என்ன அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 1.5 இயர்ஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது காட் கூட. ஒரு குட் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல வாக் இருந்தது, ஒரு பயங்கரமான ஒரு வாக் இருந்தது. அண்டு இதுவுமே நான் ரட்சிக்கப்பட்ட டைம் என்னென்னா கொரோனா பீரியட் தான். ஸோ யாருமே வெளியில் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த டைமில் தான் நான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டேன். ஸோ அப்போ காடை தெரிஞ்சுக்கிட்டேன், காட் கூட நல்லா நடக்க ஆரம்பித்தேன். ஈவன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காடுக்கு எனக்குமே ரொம்ப ரொம்ப திக் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ நான் ஏன் இதை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டெஸ்டிமோனி கேட்கும்போது. ஸோ ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருந்தது. என்னோடய நிறைய பாவத்துலேருந்து என்னை ரீஸ்டோர் பண்ணார். பாவத்துலேருந்து மட்டும் கிடையாது, என்னோடய நான் ரிஜெக்ட் ஆன இடத்துல, என் ஹார்ட் பாதிக்கப்பட்ட இடத்துல, நான் அட்டாக் ஆகிருந்த இடத்துல, என்னோடய மைண்ட் குழம்பி போன இடத்துல இருந்து எல்லாத்துலேயும் என்னை ஹீல் பண்ணார், என்னை குணமாக்குனார். குணம்னா நம்ம ஏதோ ஃபிசிக்கல் ஹீலிங்ஸ் மட்டும்தான் நினைக்கிறோம், கிடையாது. ஆனால் நம்ம ஜீசஸ் எப்படி தெரியுமா, அவர் நம்ம இருதயங்களையும் குணமாக்குவார். நொறுக்கப்பட்டிருக்க ஆத்மாக்களில் ஒவ்வொரு இடத்துக்கும் போய், சின்னதாக ஒரு புள்ளியில் கிராக் விழுந்திருந்தால் கூட அந்த இடத்துக்கும் போய் அவர் ஹீல் பண்ணுவார். அதெல்லாம் அவரால் தான் முடியும் அப்படியெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு. நம்ம கூட மறந்துருப்போம், ஆனால் அவர் தேடி போய் இல்லை இந்த இடத்துல லீக் ஆகுது, ஹீல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக ஹீல் பண்ணார் அந்த 1.5 இயர்ஸ். அண்ட் என்னை நல்லா ரீஸ்டோர் பண்ணார். நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு ஸ்ட்ரென்த் ரீஸ்டோர், குட் மைண்ட், நல்லா மைண்ட் செட் தந்தார். நல்ல நல்ல எண்ணங்கள் வந்துருச்சு அவ்வளோ தெரிய வரும்போது. பழைய மாதிரி நான் ஒரு தப்பான எண்ணத்தில், ஒரு லஸ்ட்ஃபுல் ஆன ஒரு இதில் நான் கஷ்டமே படலை. ஒரு லஸ்ட்ஃபுல்லான தாட்டோ இல்லை அந்த திங்கிங்கோ இல்லை அந்த இதுலேயோ எதுலேயுமே நான் அட்டாக் ஆகலாம். அந்தளவுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன், அந்தளவுக்கு ஒரு ஹோலினஸ், அதெல்லாம் அவர் தந்தார். எல்லாமே அவரோடது தான், எதுவுமே என்னோடது கிடையாது, எல்லாமே அவரோடது எனக்கு தந்தார். அண்ட் அவரோட அன்பை நல்லா ருசி பார்த்த டைம் அப்போது 1.5 இயர்ஸ். அண்ட் அவரோட ப்ரெசன்ஸில் இருந்த நாட்கள், நிறைய நாள் அவரோட ப்ரெசன்ஸில் இருப்பேன். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் என்னால் என்னோடய மாமிச கண்ணாலே என்னை சுற்றி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷீல்டு, லைக் எ ஃபயர், ஒயிட் கலரில் ஒரு ஃபயர் என்னை சுற்றி இருக்கிறத என்னால் நல்லா பார்க்க முடியும். அந்தளவுக்கு காடோட ப்ரெசன்ஸ் 24/7 ஹார்ஸ், காடோட ப்ரெசன்ஸ். அந்த ஒரு நான் பார்ப்பேன்னு சொன்னேன்ல, அந்த ஒயிட் கலரில் ஒரு ஷீல்டு மாதிரி, அது எல்லாமே நான் பார்த்தேன். அந்தளவுக்கு ஒரு டீப் ரொம்ப ஆழமான ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப் ஜீசஸ் கூட இருந்தது, காட் கூட நடந்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் என்ன தான் 1.5 இயர்ஸ் காட் கூட நடந்தோடனே காடையே தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல நான், அப்படின்னு நினச்சிட்டு ஓகே நமக்கு தான் குட் டேடி காடை தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக உட்காந்துருந்தேன். ஸோ டக்குன்னு ஒரு நாள் அவர் பிஹெச்டி படிக்க போ அப்படின்னு சொன்னார். என்ன பிஹெச்டி, சான்ஸே இல்லை காட், நான் பிஹெச்டிலாம் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, டக்குன்னு என்னோடய வீட்டில் அவ்வளோ நாள் சும்மா இருந்தாங்க, 1.5 இயர்ஸ் சும்மா தான் இருந்தாங்க, நானும் வீட்டில் ஜாலியாக இருந்தேன். டக்குன்னு என்னோடய வீட்லேயும் பிஹெச்டி படிக்க போ அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நான் காட் கிட்டே போய் கேட்டேன், எனக்கு விருப்பமே இல்லை, நான் போகல அப்படின்னு சொன்னேன். பட் காட் எனக்கு மோஸ்ட்லி நிறைய டைம் காட் என்கிட்ட ட்ரீம்ஸ் மூலமாக பேசுவார். ஸோ அது விஷன் மூலமாக பேசினதே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், விஷன் மூலமாக காட் என்கிட்ட பேசியிருக்காரு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் மூலமாக பேசுவார். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனுமே, பிஹெச்டி படிக்க போகிறதுக்கான கன்ஃபர்மேஷனுமே எனக்கு ஒரு ட்ரீம் மூலமாக தான் தந்தார். இந்த ட்ரீம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் காட் கிட்டே கேட்குறேன். என்னோடய வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஏன்னா நான் சொல்லி பார்த்தேன் எனக்கு விருப்பமே இல்லை படிக்க போக. ஏன்னா என்னோடய டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டுமே எது மேலே போயிடுச்சுன்னா, அந்த டைமில் அந்த 1.5 இயர்ஸ் காட் கூட நடந்த டைமில் என்னோடய டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டும் எதுக்குள்ளே வந்துச்சுன்னா, மினிஸ்ட்ரி பண்ணணும், ஒரு சர்ச் கட்டணும், அந்த மாதிரி ஒரு ஆசை வந்தது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கலெக்ட் பண்ணி
அவங்கள ஸ்பிரிச்சுவலான ஃபைட்டுக்கு அவங்கள ரெடி பண்ணணும். சாத்தானை அழிக்கிறதுக்கு சாத்தான் எப்படி தந்திரமாக வர்றான், அவனை எப்படி அப்படியே போட்டு தள்ளுறதுக்கு அதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் காட் கூட நெருங்கி நடக்கக்கூடிய லைஃப் அது என்ன, அது எவ்வளோ ஜாலியான லைஃப் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் தான் என்னோடய ஆசையாக இருந்தேன் தவிர ஜஸ்ட்டு போய் ஒரு டிகிரி படிச்சுட்டு வா, அது என் ஆசையில் இல்லவே இல்லை, என்னோடய லிஸ்ட்லேயே இல்லை, என்னோடய பிளான்லேயே இல்லை. பட் காட் எனக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஒரு பிளான் தந்தார். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரேயர் பண்ணேன்னா, நான் என்ன நினச்சேன்னா, ஓகே காடுக்கு இந்த விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஒரு மினிஸ்ட்ரி ஆசை நமக்குள்ளே வரணுன்னாலே எந்த ஒரு மனுஷனுக்கும் தோணாது, எந்த ஒரு மாமிசமுமே எந்த ஒரு ரத்தத்துக்குமே அந்த ஆசை வராது. நான் 23 வருஷம் உலகத்தில் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட ஆசைப்பட்டது கிடையாது. மினிஸ்ட்ரி பண்ணணும், ஜீசஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னால ஒரு ஆசை வந்தது கிடையாது. ஆனால் எப்போ அவரை பற்றி தெரிய வந்தது, எப்போ அவர் கூட நடக்க ஆரம்பித்தேன், எப்போ ஜீசஸ் கூட நடக்க ஆரம்பிச்சுன்னா அப்போ தான் எனக்கு இந்த ஆசையும் இந்த ஏக்கங்கள் எல்லாம் வந்ததே. ஸோ அதனால் எனக்குள்ள ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருந்தது. ஓகே டேடி காட் என்னை அனுப்ப மாட்டார், அவரெல்லாம் பிஹெச்டி அனுப்ப மாட்டார், நீங்கள் தான் சும்மா ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டக்குன்னு அன்றைக்கி நைட்டு நான் ஜஸ்ட் போய் ப்ரேயர் பண்ணேன். காட் உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நான் பிஹெச்டி படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நான் போகணுமா அப்படின்னு கேட்டுட்டு படுத்தேன். அப்போது கேட்டுட்டு அவ்வளோதான் படுக்கிறேன். எனக்கு அன்றைக்கி ட்ரீம் வந்தது. ஸோ என்னோடய ட்ரீம் எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, க்யூவில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுட்டு. நான் போகிறதே லேட்டாக தான் போகிறேன், ரொம்ப லேட்டு. சொல்லப்போனால் நான் தான் லாஸ்ட் ஆளாக போகிற மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரீமில். ஸோ நான் போய் என்ட்ராகிறேன். என்ட்ரானோடனே உள்ளே போய் பார்த்தா அந்த செக் பண்ணுறது, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி இது பண்ணுறது என்னோடய ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவள் என்னை பார்த்த உடனே கூப்பிட்றான், நீ உள்ளே வா, நீயே நிற்கிற, நீயே உட்கார, நீ உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டா. ஸோ நான் போனேன். அவள் என் சர்டிஃபிகேட்டை வாங்கி கூட பார்க்கல. நான் என் சர்டிஃபிகேட் அப்படியே நீட்டுறேன். அவள் வாங்கி எதுலேயே ஒன்றில் சைன் வச்சுட்டு சர்டிஃபிகேட்டை என் கையில் தந்துட்டு, உனக்கு சீட் இருக்குது, நீ ஜஸ்ட்டு போய் உள்ளே உட்காரு அப்படின்னு சொன்னால். அப்போ நான் எந்த கேள்வி எதுவுமே கேட்கல, ஜஸ்ட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் அங்கே ஒரு கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அண்ட் அதில் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்குறேன், அவளும் அங்கே உட்காந்துருக்கா. ஸோ அவள் கூட நானும் போய் உட்கார்றேன். இதுதான் என்னோடய ட்ரீமை பார்த்து காலையில் எழுந்திரிச்சோடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே டேடி காட் என்ன பிஹெச்டி படிக்கிறதுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு பண்ணேன். ஆனால் நான் சந்தோஷமாக போகலை, எனக்குள்ளே ஹார்ட் பிரேக் தான் ஆச்சு. நொறுக்கப்பட்ட அந்த இடத்துல உட்காந்து அழுதேன். ஏன்னு நீங்கள் உலகத்துக்குள்ளே அனுப்புகிறீங்க, எனக்கு உலகத்துக்குள்ளே போகணுங்கிற ஆசையே இல்லையே, எனக்கு படிக்கணுங்கிற ஆசை இல்லை, எனக்கு மினிஸ்ட்ரி பண்ணணும், உங்கள் கூட இருக்கணும், இந்த 24/7 ஹார்ஸ் இந்த ப்ரெசன்ஸ், உங்களோட வாய்ஸ், உங்களோட லவ், இதில் தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேனே தவிர ஒரு படிக்க போகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். பட் மேலே ஹெவன்லேருந்து நம்ம டேடி காட்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி வந்திருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ உடஞ்சி போயிட்டேன். நான் பிரேக் ஆனதுக்கு அளவே இல்லை, அர்த்தமே இல்லை, பயங்கரமாக பிரேக் ஆகிட்டேன். அப்படியே ஹார்ட்டெல்லாம் அப்படியே 2 பீஸாக போன அளவுக்கு நான் பயங்கரமாக பிரேக் ஆகிட்டேன் அந்த டைமில். ஏன்னே தெரியல, அந்த அளவுக்கு நான் உடஞ்சி போயிட்டேன், நொறுக்கப்பட்டுட்டேன். டக்குன்னு காடும் என்னை நீ போ அப்படின்னு சொன்னாதானே. ஸோ நான் போனேன். எல்லாமே நடந்தது அதே மாதிரி தான் நடந்தது. எப்போவுமே உங்களுக்கே தெரியும், பிஹெச்டி போகணுன்னா அங்கே போகணும், இங்கே போகணும், கைடை பிடிக்கணும், அது பிடிக்கணும், இது பிடிக்கணும், அப்படி இப்படின்னெல்லாம். எனக்கெலாம் ஒன்றுமே நடக்கலை. கைடும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சாங்க, காலேஜும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிது. ஃபைலை தூக்கிட்டு போனேன். என் ஃபைலை வாங்கி வச்சுட்டு, உனக்கு கன்ஃபார்மாக சீட் இருக்குது, நீ வந்தால் போதும் அப்படின்னு சரி கூப்பிட்டாங்களே தவிர பெரிய ஒரு பிஹெச்டிக்கெல்லாம் எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கஷ்டமே நான் படல. ஜஸ்ட் போனேன், பிஹெச்டி என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டேன், எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் பிரேக்கில் இருந்தேன். நான் ஹாப்பியாக இல்லை, ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு, ரொம்ப இதாகி அந்த மாதிரி ஒரு டைமில், அந்த மாதிரி ஒரு பீரியடில் அப்படி நான் போயிட்டுருந்தேன். ஸோ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டிமோனி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஹார்ட் பிரேக்கு அப்புறம் நிறைய அழுதேன். நான் ஒழுங்காக காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, காடை விட்டு நான் விலகி வர ஆரம்பித்தேன். ஏன் விலகி வர ஆரம்பித்தேன்னு எனக்கு தெரியல. என்னால் போய் ஒழுங்காக உட்கார முடியல, ஒழுங்காக அவர்கிட்ட பேச முடியல.
அந்த 24/7 ஹார்ஸ் இருந்த அந்த கனெக்ஷன் எல்லாமே என்னை விட்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். போன மாதிரி ஃபீல் பண்ணதுன்னு இல்லை, நிஜமாகவே எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த டைம் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னோடய பழைய சின், த லஸ்ட்ஃபுல் கேரக்டர், அது ஸ்டார்ட் ஆச்சு. லைட்டாக க்ரீப் பண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிது. அது எப்படி அப்படின்னா, முன்னாடி வந்து நான் சொல்லியிருப்பேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜினேஷன் அந்த மாதிரிலாம் தாட் வந்தது அப்படின்னு சொன்னேன். பட் இது வந்து அந்த மாதிரி தாட் கிடையாது. ஐ ஸ்டார்டட் ரீடிங். உங்களுக்கே தெரியும், நிறைய நாவல்ஸ், நிறைய இது அந்த மாதிரிலாம் இருக்கும். நார்மலாகவே நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். ஸோ வி ரீட் நிறைய நாவல்ஸ், தேவையில்லாத நாவல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறவங்களே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எப்போவுமே நாவல்ஸ்லாம் ரீட் பண்ணது கிடையாது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரீட் பண்ணதும் கிடையாது. பட் ஸ்டில் ஏன் தெரியல, திடீர்னு ஸ்டார்ட் பண்ணேன் ரீட் பண்ண. ஸோ இது வந்து என்னென்னா லஸ்ட்ஃபுல் திங்ஸ் தான், லஸ்ட்ஃபுல் டைலாக்ஸ் தான் அதில் இருக்கிறது எல்லாமே, லஸ்ட்ஃபுல் டைலாக்ஸ். ஸோ அதை வந்து நான் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரீட் பண்ண ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அது என்ட்ராக ஆரம்பிச்சிது. என்னோடய மைண்ட், என்னோடய ஹார்ட் திரும்ப எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. எவ்ரிதிங் எங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாரோ திரும்ப அந்த இடத்துக்கு லிட்ரலி போய் உட்காந்து அந்த பாவங்கள் வந்தது. ஆனால் பழைய மாதிரி ரொம்ப இதாக போகல. இந்த ரீடிங் மட்டும்தான், ரீடிங் டைப் ஆஃப் லஸ்ட்ஃபுல் திங் தான் வந்தது. பழைய மாதிரிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணல இந்த டைம். பட் ஸ்டில் பழைய மாதிரி பண்ணலைனாலும் பாவம் தானே. ஸோ பழைய மாதிரி பண்ணலைங்கிறதுக்காக பாவம் இல்லாமல் மாறிடாதே. ஸோ இது வந்து த சேம் திங் தான். அதே பாவத்துக்குள்ளே நான் திரும்ப இதாச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ராமாஸ், கொரியன் ட்ராமாஸ், சைனீஸ் ட்ராமாஸ், தாய்லாண்ட், ஜாப்பனீஸ் ட்ராமாஸ், மூவிஸ், டர்க்கிஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பார்க்க ஆரம்பித்தேன், டீப்பாக போக ஆரம்பித்தேன். ஆனால் இந்த மாதிரி எல்லா பாவம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம்லையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, காட் என்ன அந்த டைமும் யூஸ் பண்ணார். அந்த காலேஜுக்குள்ளே நான் படிக்க போயிருந்தேன். அந்த டைமுக்குள்ளே நான் அந்த காலேஜில் படிக்க போனேன். அதே டைமில் காட் என் மூலமாக ரட்சிப்புக்குள்ள மனிதர்களை கூட்டிகிட்டு வந்தார். விதைகளை விதைக்க ஆரம்பித்தார். ஹீலிங்ஸ் நடந்தது, மிராக்கிளும் நடந்தது. 4 வருஷம் பேபிஸ் இல்லாத ஒரு மேம்க்கு, மேம் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து சொன்னாங்க, ஐம் கன்சீவ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு மிராக்கிள் நடந்தது. அப்போ கூட எனக்கு புத்தி தெரியலை, பாவத்தில் தான் இருந்தேன், சைட் பை சைடு. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, என்னை சுற்றி இருந்த நிறையா, அண்ட் நான் அங்கே பிஹெச்டி பண்ண போயிருந்தாலுமே ஐ டீச்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் டீச் பண்ணேன், இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தேன். ஸோ அந்த டைம் போகும்போது அந்த மாதிரி எனக்கு காட் விதைகளை விதைக்க ஹெல்ப் பண்ணார். நிறையவங்களுக்கு பைபிள் பற்றி சொல்லிக் கொடுப்பேன். நிறையவங்க ஆச்சரியமாக கேட்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கா மேம் பைபிளில், இந்த மாதிரிலாம் கதை இருக்கா, இதெல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் கிளாஸில் இருந்தாங்க. சொல்லிக் கொடுத்தேன். மிராக்கிள்ஸ், ஹீலிங், ப்ரொடெக்ஷன், ப்ரேயர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். நிறைய காட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. பட் இதெல்லாம் நடக்கும்போதும் என்னோடய பிஹெச்டி ஜேர்னியில் காட் அவர் ஒரு சைடில் இந்த மினிஸ்ட்ரியெல்லாம் போயிட்டுருந்தது. ப்ராஃபஸியும் பண்ணியிருக்கேன். ப்ராஃபஸிஸ் அண்ட் ஹீலிங், மிராக்கிள்ஸ், ரட்சிப்புக்குள்ள மனுஷங்களை நடத்தினது, எவ்ரிதிங் காட் என் மூலமாக பண்ணிகிட்டே இருந்தார். நான் பண்ணது கிடையாது. இது எதுவுமே எனக்குள்ளே வாசம் பண்ண ஆவியானவர் பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு சைடு நான் டார்க்கர் இருட்டான ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன். என்னோடய பர்சனல் லைஃப் ரொம்ப இருட்டான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தது. ரொம்ப இருட்டான ஒரு இடத்துலையும் நான் இருந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது. ஸோ கரெக்டாக என்னோடய 3 இயர்ஸில் அவர் கம்ப்ளீட் பண்ண வச்சார் என்ன, பிஹெச்டி. எனக்கு தெரியாது 3 இயர்ஸில் எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க என்னன்னு எனக்கு தெரியவே தெரியல. அவராக கூட்டிகிட்டு போனார், கம்ப்ளீட் பண்ண வச்சார். அண்ட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, 3 இயர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு பிஹெச்டி, ரிசர்ச், அது இது அப்படின்னலாம் சொல்லி பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் 1.5 month, நாட் இயர்ஸ், 1.5 month, அவ்வளோதான். யாரும் நம்ப மாட்டாங்க. 1.5 monthல என்னோடய டோட்டல் தீசிஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணேன். எப்படின்னு எனக்கே தெரியல. 6 பப்ளிகேஷன் பண்ணேன். ப்ரெசன்டேஷன் 5-6 பண்ணியிருக்கேன். எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல. 3 வருஷத்தில் இதெல்லாம் நடந்தது. சைட் பை சைடு காடோட மினிஸ்ட்ரி,
அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இது அவர் தான் கூட்டிகிட்டு போனார் பிஹெச்டி படிக்கிறதுக்கு. இது என்னோடய பிளானில் இல்லை, என்னோடய லிஸ்ட்டில் இல்லை. அவர் என்னை கூட்டிகிட்டு போனார், பிஹெச்டி பண்ணேன். ஸோ ஹெல்ப் பண்ணார் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. முடித்தேன், பக்காவாக பண்ணேன் எல்லாமே. யார் முன்னாடி நான் என்னோடய சைட் பை சைடில் என்னோடய லைஃப்பில் நான் அடி வாங்கிட்டு இருந்தேன், தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் காலேஜுக்கு போகும்போது என்னை மேன்மையாக வச்சார். ஏன்னு எனக்கு தெரியல, ஏன் என்னை அந்த இடத்துல மேன்மையாக வச்சாருன்னு தெரில. என்னோடய பாவங்கள் யாருக்கும் தெரியல, என்னோடய பேக்ரவுண்ட், என்னோடய இது எதுவுமே தெரில. என்னை மேன்மையாக நடத்தினார், என்னை பயங்கரமாக நடத்தினார், எல்லாமே பண்ணார். ஸ்டில் நான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும்போது அந்த மாதிரி இருந்த டைமில், செகண்ட் டைம் இருந்த டைமில், பட் ஆஃப்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்ப டோட்டலாக சரண்டர் பண்ணேன். டோட்டல் சரண்டர் ஒன்ஸ் மோர். திரும்ப ரீஸ்டோர் பண்ணார், திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணார். இப்போ ரீஸ்டோர் பண்ணி என்னை திரும்ப உட்கார வச்சுருக்காரு டாடி காட். பயங்கரமாக ரீஸ்டோர் பண்ணி பயங்கரமாக உட்கார வச்சுருக்காரு. ஸோ என்னோடய டெஸ்டிமோனி, இந்த செகண்ட் டெஸ்டிமோனி இல்லை பார்ட் ஆஃப் செகண்ட் டெஸ்டிமோனி கேட்டதுக்கப்புறம் மேபி உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம், எப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷியால் திரும்பவும் பாவம் பண்ண முடிஞ்சுது? ஆவியானவர் உள்ளே இருக்கும்போதே எப்படி பாவம் பண்ண முடிஞ்சுது? இது உண்மையான ரட்சிப்பே கிடையாது, இது போலி ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு, ஏன் தப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமே சாய்ஸ் உன் கையில் தான் இருக்குது. நீ காடு கூட நடக்கணுமா இல்லை காட் கூட நடக்க வேண்டாமாங்கிற சாய்ஸ் உன்கிட்ட தான் இருக்குது. இதை நான் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, புத்தி தெரிஞ்சு இப்போ உட்காந்துருக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. டு பி ஃப்ராங்க், எனக்கு அப்போ தெரியல, உண்மையாகவே இப்போ தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பட் உண்மையாகவே அப்போ தான் நிறைய கிறிஸ்டின்ஸே நான் என்கவுண்டர் பண்ணேன். அந்த டைமில் நான் பிஹெச்டி பண்ணும்போது நிறைய கிறிஸ்டின்ஸை மீட் பண்ண முடிஞ்சுது காலேஜஸ்லலாம். அப்போ வந்து நான் ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, ரட்சிக்கப்பட்டவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு. ஆனால் அவங்க உலக விதமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, என்ன இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், இவனுக்குள்ளே ஆவியானவர் இருக்கார், இருந்தாலும் இவனால் ஏன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, ஏன் தெரிஞ்சுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்ததேன்னு தவிர எனக்கு அந்த விஷயம் தெரியல, புரியல. அது சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்குங்கிறது எனக்கு அந்தளவுக்கு அப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நம்மளே பர்சனல் லைஃப்பில் அங்கே அடி வாங்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒன்றுமே அவ்வளோ சென்சேஷன் ஆகலை, ஸ்பிரிச்சுவல் சென்சேஷன் எல்லாமே நான் இழந்துட்டேன். அந்த டைமில் எனக்கு காட் எல்லாம் தந்தார், ஃபஸ்ட் டைம் தந்தது எல்லாமே இழந்து போய் இருந்த டைமில். ஸோ என்னால் அவ்வளோ சென்ஸ் பண்ண முடியல, பட் ஸ்டில் காட் என்னை யூஸ் பண்ணார், அதுதான் ஒரு பெரிய அதிசயமே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஆஃப்டர் சால்வேஷன்னாலும் ஒருத்தங்களால் தப்பு பண்ண முடியும், அவங்களோட சாய்ஸ் தான். இப்போ ஆவியானவர் உங்களை லீட் பண்ணும்போது அந்த வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இதே இல்லை நான் என்னோடய ஓன் மைண்ட், என்னோடய ஓன் ஃபீலிங்ஸ், என்னோடய ஓன் தாட்டுக்கு தான் இடம் கொடுப்பேன் அப்படின்னா எங்கேயாவது போய் இடிச்சிட்டு நின்றுட்டுருப்போம். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஈவன் இன் தட் டைம் டு யூ ஹாவ் டச் வித் காட். ஸோ இப்போ இனி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம், மேபி அந்த டைமில் நான் இந்த மாதிரி போனேன், தப்பு பண்ணேன், ஐ மீன் பாவத்தில் திரும்ப விழுந்தேன். அந்த டைமில் எனக்கும் காடுக்கு ஒரு டச் இருந்தது அப்படின்னா, இருந்தது, ஒரு டச் இருந்தது. ஆனால் உள்ள ஒரு ஃபயர் இல்லை, ஒரு பேஷன் இல்லை, ஒரு ஒரு காட் கிட்டே போகணுங்கிற முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. ரசிக்கப்பட்ட டைமில் புதுசாக காட் கூட நடக்கும்போது அந்த 1.5 years நான் பழைய டெஸ்டிமோனியில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டெஸ்டிமோனில் வந்து எனக்கு ஆசை பயங்கரமாக இருந்தது, பயங்கரமான ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசைக்கு ஈடாக எதுவுமே இல்லை, என்ன வேணாலும் கிவ் அப் பண்ணிடுவேன். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான பேஷன், ஒரு ஃபயர் ஹார்ட்டுக்குள்ளே, ஹார்ட்டுன்னு இல்லை, நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துக்குள்ளே அப்படி ஒரு ஃபயர் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அந்த ஃபயர் இல்லை, ஆனால் நான் காட்கிட்ட டச் இருந்தது. பிஹெச்டி பண்ணும்போதும் காட்கிட்ட ஒரு டச் இருந்தது, அப்படி லைட்டாக ஹாய் காட் பை காட் அப்படி ஒரு தூரமாக நின்று அப்படி ஒரு டச் இருந்ததே தவிர பர்சனலாக எதையுமே போய் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். என்னோடய பர்சனலாக நான் காட்கிட்ட பர்சனலாக கனெக்ட் பண்ணல. பட் காட் என் மூலமாக மற்ற மனுஷங்களுக்கு உதவி பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் ஸோ அதுக்காக நான் போய் காட்கிட்ட கேட்பேன், காட் ஓகே இந்த பர்சனை நீங்கள் வந்து டச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, இந்த பர்சன்கிட்ட நீங்கள் என் மூலமாக பேசுகிறீங்கன்னு தெரியுது. ஸோ நான் என்ன பேசணும், நான் என்ன பண்ணணும், என்ன எடுத்துகிட்டு போனால் அவங்கக்கிட்ட என்ன ஏதாவது கொண்டு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைபிள் கொடுக்க லீட் பண்ணார், நிறைய விஷயங்கள் பண்ண லீட் பண்ணார். அவங்களுக்கு மெசேஜஸ் வந்து ஷார்ட்டாக எழுதி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய
விஷயங்கள் லீட் பண்ணார் காடு. ஸோ மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு, ப்ரேயர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் லீட் பண்ணார். அதெல்லாம் பண்ணனே தவிர அந்த கனெக்ஷன் இல்லை, எனக்கு பர்சனல் கனெக்ஷன் இல்லை. யாரோ ஒரு 3வது மனுஷனுக்காக நான் அவர்கிட்ட போய் அப்படி வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் இருந்ததே தவிர எனக்கு அவர் கூட ஒரு பர்சனல் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது அந்த டைமில். ஸோ இதுதான் அந்த டைமில் இருந்து. ஆனால் ஆஃப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் சரண்டர், திரும்பவும் ஃபுல் சரண்டர் பண்ணதுக்கப்புறம் ஹீஸ் ரீஸ்டோரிங் திரும்பவும் ரீஸ்டோர் பண்ண ஆரம்பித்தார். ஏன் காட் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு திரும்ப ரீஸ்டோர் பண்ணிங்கன்னு கேட்டால், என் அன்பு. நான் ஒருத்தனை தொட்டுட்டேன்னா அவன் என்னை விட்டுட்டு போனாலும் அவனை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இதை கேட்டுட்ருக்க நீங்கள் யாராவது திரும்பவும் நான் விழுந்துட்டேன் பாவத்தில், ஒன்ஸ் கார்டனை ரசித்தார், கார்டனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார், நிறைய இடத்துல நடத்தினார், ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இருந்தார், அவர் எனக்கு நிறைய ஞானத்தை தந்தார், எல்லாம் போதிச்சார், திரும்பவும் நான் தப்புக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய டெஸ்டிமனி உங்களுக்கு தான். சரண்டர் ஆகுங்க. மேபி இது காட் என் மூலமாக சொல்லலாம், சரண்டர் ஆகுங்க. ஜஸ்ட் ரீஸ்டோர் பண்ணிடுவார் அவர். இப்போ என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்னை ரீஸ்டோர் பண்ணியிருக்காரு காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் சரண்டர், ஹி வில் ரீஸ்டோர் எவ்ரிதிங். எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணி திரும்பவும் உங்களுக்கான திட்டம் என்ன வச்சு உங்களை ஃபஸ்ட் கூப்பிட்டாரோ அதே திட்டத்தில் திரும்ப உங்களை நடத்துவாங்க. ஸோ ஜஸ்ட் சரண்டர் ஆகுங்க. புதுசாக அவரோட மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட லைஃப்பில்.